எங்க தற்காலிக பேராசிரியர்கள் பணி நீக்கத்தை நாங்கள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு முதல்வர் ஐயா எங்களுக்கு உடனடியாக இந்த பணி நீட்டிப்பு ஆணை வழங்க ஏற்பாடு செய்யணும். எங்களுக்கு வேற யாருமே செய்ய முடியாது. தமிழக அரசு மட்டும்தான் எங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து கொடுக்கணும். நாங்கள் முதல்வர் ஐயாவுக்கும் துணை முதல்வர் ஐயாவுக்கும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறது இந்த ஒரு விஷயம்தான். எங்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணை வேணும். அதிகாரிகளோட தவறுதான வழிகாட்டுதல் பேர்ல தமிழக அரசு அவப்பெயர் ஏற்பட்டு இருக்கு. அதை களைஞ்சு இதை நேரடியா முதல்வர் தலையிட்டு எங்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணை வழங்கணும்னு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக சார்பா தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். ஜெய்சன் விமல்ராஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கான்ட்ராக்ட். கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அகாடமிக் ஷெடியூல் இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஷெடியூல். இதில் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்துட்டு ஜனவரி 5 ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 30 வந்து கிளாஸஸ் முடியுது. ஏப்ரல் 30 கிளாஸஸ் முடியுது. இவங்க கோர்ட்லேயும் சரி இல்லை எங்ககிட்டையும் சரி ஒர்க்லோடு இல்லை, உங்களுக்கு வேலை போல இல்லை, அதனால நாங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க முடியும்னு சொல்லி காரணம் சொல்கிறாங்க. இது வந்து எங்கள் கல்லூரியில், இப்போ நான் தூத்துக்குடியிலேருந்து ஒர்க் பண்ணுறேன், எங்கள் கல்லூரியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் 5ஆம் தேதி போட்ட டைம் டேபிள். இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒர்க்லோடு இருக்கும். அதாவது 5ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப அவங்க போட்டுக்கிற டைம் டேபிள். ஸோ இது வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எங்களை ரிலீவ் பண்ணிட்டாங்க. ரெண்டு மாசமா, கிட்டத்தட்ட இப்போ 2 மாசம் ஆச்சு. 2 மாசமா கிளாஸ் நடக்கலை. இது வந்து பிப்ரவரி 16ஆம் தேதி போட்ட டைம் டேபிள். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஜனவரி 5 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது பிப்ரவரி 16ஆம் தேதி போட்ட டைம் டேபிள். ஸோ அது வரைக்கும் அவங்க என்ன நடக்கல, கிளாஸஸ் நடக்கல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாஃப் தான் போட்டிருக்காங்க. யார் அந்த நியூ ஸ்டாஃப்? எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டு நியூ ஸ்டாஃப் அப்படிங்கிறத பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு போட்டிருக்காங்க. இப்போ மார்ச் 5ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் கிளாஸஸ் ப்ராப்பராக நடக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஷெடியூல், அசஸ்மெண்ட்னா இன்டர்னல் எக்ஸாம் வைக்கக்கூடிய ஷெடியூல். சிஓஇ ஆஃபீஸ்ல இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி சிஓஇ ஆஃபீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரி 20 ஸ்டார்ட் பண்ணணும். பிப்ரவரி 20 இன்டர்னல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் கிளாஸுக்கு ஸ்டாஃபே அலாட் பண்ணலை. இதில் நாங்கள் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது. இப்போ இந்த 4 வருஷமா 16 கேம்பஸில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு 22,230 மாணவர்கள். ஸோ இதனால நாங்கள் மட்டும் அஃபெக்ட் ஆகலை. வேலை இல்லைங்கிற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி 22,000 மாணவர்களோட அவங்களோட கல்வி தரத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லீடிங் யூனிவர்சிட்டி, இந்தியாவோட ஒரு லீடிங் யூனிவர்சிட்டியில் 22,000 மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜ் நம்பி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கல்வி தரத்தையும் கேள்விக்குறியாக்கிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு, ஒரு வேலை போல இல்லைங்கிற ஒரு பொய்யான காரணத்தை வச்சு கோர்ட்டையும் எல்லாத்தையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரூஃப் இருக்குங்க. ஸோ இது போக ஏஐசிடி நாம்ஸ் படி நீங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு 1112 ஃபேக்கல்டி தேவை. 20:1 ரேஷியோல 1112 ஃபேக்கல்டி தேவை. ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இப்போ ஃபேக்கல்டி வந்துட்டு 667 பேர் தான். ஸோ அது போக 605 ஃபேக்கல்டி, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 9 பேர் அப்படிங்கிற கணக்குலையும் ஏஐசிடி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுது. அது போக அப்படி இல்லைனாலும் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியானா அதுக்கேற்ற மாதிரி ஏஐசிடி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுது. எப்படி பார்த்தாலுமே 450 605 ஃபேக்கல்டி வந்து இங்க வேக்கண்ட் இருக்கு. ஆனா இங்க வந்து வேக்கண்ட் இல்ல, வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி மாணவர்களையும் எங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து இந்த சென்னையில இருக்க 4 சார், இது வந்து ஆனந்த் வெங்கடேசன் சாரோட தீர்ப்பு. தீர்ப்புனா கண்டெம்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 23 வந்து அவர் அந்த கண்டெம்ட் பெட்டிஷன்ல சொல்லியிருக்காரு, ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவங்களை என்கேஜ் பண்ணுங்க. ஜனவரி 23 இவங்களை என்கேஜ் பண்ணிட்டு, வேலையில 10 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. இவங்களை என்கேஜ் பண்ணுங்க, பண்ணிட்டு இதுக்கு ப்ராப்பரான ஒரு விளக்கம் வந்து அஃபிடவிட்டா சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியே ஜனவரி 23 இன்னும் எங்களுக்கு இதையும் நடைமுறைப்படுத்தலை. ஸோ கோர்ட்டு சொல்லியும் கேட்க மாட்டேங்காங்க. ப்ராப்பராக போய் அதுக்குரிய யார் பொறுப்பானவர்களோ அவங்ககிட்டயே வந்து நம்ம டீட்டெயிலாக இதெல்லாம் சொல்லி யார் சொல்லியுமே அவங்க கேட்க மாட்டேங்காங்க. கடைசியாக நாங்கள் உங்களை நாடி வந்துடும்.